ஹோட்டலில் உணவைப் போலவே உங்கள் சமையலுக்கு ருசி வேண்டுமா? சூப்பர் சமையல் டிப்ஸ். ஒவ்வொரு வீட்டிலும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் காய்கறிகளை சமைக்கப்படுகின்றன. ஒவ்வொருவரின் தயாரிப்பு முறை வித்தியாசமானது. ஒவ்வொரு வீட்டிலும் காய்கறியின் சுவை தனித்துவமானது. இருப்பினும் சில நேரங்களில் அதிக முயற்சி எடுத்தும் பிறகு காய்கறி குறிப்பாக நன்றாக சுவைக்காது. எல்லா மசாலா பொருட்களையும் சேர்த்த பிறகு என்ன குறைபாடு? எனவே இன்று உங்கள் அன்றாட காய்கறி உணவை இரட்டிப்பு சுவையாக்க மாற்றும் ஹோட்டல் தயாரிப்பாளர்களின் சில ரகசிய குறிப்புகள். எனவே அடுத்த முறை நீங்கள் காய்கறிகளை சமைக்கும் பொழுது இந்த சிறிய குறிப்புகளின் உதவியை நிச்சயமாக பெறுவீர்கள். நீங்கள் தயாரித்த காய்கறி சுவையாக இல்லாவிட்டால் சீரகம், கொத்தமல்லி, கடுகு மற்றும் ஒரு சிட்டிகை பெருஞ்சீரகம் ஆகியவற்றை ஒரு வாணலியில் வாசனை வரும் வரை வறுத்து பின்னர் தயாரிக்கப்பட்ட காய்கறிகளுடன் சேர்த்து நன்கு கலக்கவும். முழு மசாலா பொருட்களில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் உங்கள் காய்கறிகளுக்கு புதிய சுவையை சேர்க்கும். 2 ஸ்பூன் எண்ணெய் அல்லது நெய் சூடாக்கி கடுகு, காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை மற்றும் ஒரு சில பூண்டு பற்களை சேர்க்கவும். முழு மசாலாவும் வெடித்து ஆரம்பித்து அவற்றிலிருந்து மணம் வரும் ஆரம்பித்ததும் இந்த மசாலாவை தயாரிக்கப்பட்ட காய்கறிகளுடன் சேர்த்து கலக்கவும். நீங்கள் தயாரித்த காய்கறிகளில் சுவை இல்லை என்றால் அந்த காய்கறிகளில் புளிப்புச் சுவை இல்லாமல் இருக்க வாய்ப்புள்ளது. புளிப்புச்சுவைக்கு உங்கள் காய்கறியில் சிறிது எலுமிச்சை சாறு அல்லது வினிகர் அல்லது ஒரு ஸ்பூன் தயிர் சேர்க்கவும். நீங்கள் தென்னிந்திய அல்லது தாய்லாந்து உணவுகள் ஏதாவது செய்தால் புளி விழுது ஒரு நல்ல வழி. பல நேரங்களில் உப்பு பற்றாக்குறை அனைத்தும் கடின உழைப்பையும் கெடுத்துவிடும். சரியான அளவு உப்பு சுவையை அதிகரிக்கும் உங்கள் உணவில் உப்பை சரி செய்யவும். சிறிது சர்க்கரை, வெல்லம் அல்லது தேன் சேர்ப்பதன் மூலமும் நீங்கள் சுவையை சமநிலைப்படுத்தலாம். நீங்கள் தயாரித்த எந்த காய்கறியின் குழம்பும் மிகவும் மெல்லியதாகவோ அல்லது புளிப்பாகவோ மாறியிருந்தால் அதனுடன் சிறிது புதிய தேங்காய் பால் அல்லது புதிய கிரீம் சேர்க்கவும். இது காய்கறியின் அமைப்பு மற்றும் கலை இரண்டையும் மேம்படுத்தும். இந்த முறை தாய் மற்றும் தென்னிந்திய கறிகளின் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நிரூபிக்கிறது.